கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு பகுதி யெஷுவா 5வது அதிகாரத்திலேருந்து பார்க்கலாம். நீங்கள் எப்பயாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் இறங்கணும் அப்படின்னு சொல்லி ஈடுபட்டு இருக்கும் பொழுது அந்த காரியத்தை குறித்து மலைச்சு போய் நிற்கிறீங்களா? இல்லை இந்த காரியம் எப்படி நம்மளால் செய்ய முடியும், இது செய்யறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா, இதுக்கு ஜனங்க நம்ம கூட நிற்பாங்களா, அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்திருக்கீங்களா? அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இருக்கும் பொழுது நமக்கு என்ன தேவை, நம்ம எப்படி சிந்திக்கணும் அப்படின்றது தான் யெஷுவா 5வது அதிகாரத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் யெஷுவா ஒரு கட்டத்தில் இருந்தான். அது எரிகோ மதிலை சாய்க்கிறதுக்கு முன்னாடி, எரிகோ பட்டணத்தை வீழ்த்துறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த பட்டணத்தை வீழ்த்துறதுக்கு முன்னாடி யெஷுவா 5வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில், எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து யெஷுவா பார்க்கும் பொழுது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யெஷுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். ரொம்ப ஒரு யுனிக்கான சூழ்நிலை. ஸோ அந்த பட்டணத்தை குறித்து பார்த்து மலைச்சி இதை எப்படி நம்ம வீழ்த்த போகிறோம் அப்படின்ற கட்டத்தில் எரிகோவுக்கு எதிராக ஒரு பட்டயத்தை உருவின நபர் நிற்கிறார். அப்போ யெஷுவாவுக்கு எதிராக ஒரு பட்டயத்தை உருவின நபர் நிற்கிறார். யெஷுவாவுக்கு இவர் நம்ம பக்கமா இல்லை எதிரி பக்கமானு தான் யோசிக்க முடியுது. அதை தாண்டி அவனால் வேறு எதுவும் யோசிக்க முடியல. ஆனால் அவர், நான் உன் பக்கமும் இல்லை, உன்னுடைய எதிரி பக்கமும் இல்லை, உன்னை வழி நடத்த வந்த அதிபதியாய், சேனைகளின் கர்த்தராய் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம கடவுள்கிட்ட போயிட்டு இது பண்ண முடியுமா முடியாதா, இதுக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்ற சிந்தனையிலேருந்து, கர்த்தாவே என்னை வழி நடத்தக்கூடிய ஒரு அதிபதியாக நீங்கள் இருக்கீங்க, இந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் என்னை இயக்கக்கூடிய, எனக்கு முன்னாக போகக்கூடிய ஒரு லீடராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு உதவுவாரா இல்லையான்றதை விட நம்ம வழி நடத்துகிறவரே அவர் தான். அவருடைய பாதையில் தான் நம்ம போகணும். இதை ஒரு எக்ஸாம்பிள் வழியாக சொல்லணுன்னா, கார் நான் ஓட்டலை, அவர் தான் அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கார். அவர் அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கும் பொழுது, அந்த லீடர்ஷிப்புக்கு கீழே நான் வரும் பொழுது அந்த சூழ்நிலையை அவர் எடுத்துகிட்டு போக முடியும். அந்த சூழ்நிலையில் அவருக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி நான் வரக்கூடியவனாக இருக்கணுமே தவிர அந்த சூழ்நிலையை குறித்து மலைச்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இந்த பகுதியிலேருந்து நம்ம பார்க்குறோம். நம்ம தேங்க்யூ ஸோ மச்.